இதனால் பார்வதி தேவி சிவபெருமானிடம் சென்று தனக்கு ஆண் பிள்ளை வேண்டும் என்று வரம் கேட்டார். சிவபெருமான் கைலாயத்தில் உள்ள 32வது தூணில் எரிகின்ற மணிவிளக்கின் கீழ் முந்தானையை ஏந்தி நிற்குமாறு கூறினார். அவ்வாறே பார்வதி தேவியும் மணிவிளக்கின் கீழ் முந்தானையை ஏந்தி நிற்க சிவபெருமான் அந்த விளக்கின் சுடரை தூண்டிவிட முந்தானையில் அந்த சுடர் தெரித்து விழுந்தது. அந்த சுடர் வெறும் முண்டமாக இருப்பதை பார்த்த பார்வதி தேவி பயந்து சிவபெருமானிடம் கூறினார். சிவன் அந்த முண்டத்தினை தலையுள்ள குழந்தையாக உருவாக்கினார். அக்குழந்தைக்கு மாடன் என்று பெயர் சூட்டினார். மாடன் என்றால் சுடர் என்று பொருள். அதன் பிறகு அந்த குழந்தையை சிவனும் பார்வதியும் பாசத்தோடும் நேசத்தோடும் வளர்த்து வந்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எண்ணி வெளியில் சென்றார். அந்த நேரம் பார்த்து குழந்தை பசி என்று அழுது கொண்டு வெளியில் உள்ள சுடுகாட்டிற்கு சென்றது. அங்கு இருக்கும் பிணங்களை உணவாக எண்ணி சாப்பிட்டது. பின் பார்வதி தேவி